பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 22வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசனம் பண்ணுவேன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல் இல்லை சொல்கிறாங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. பரிதபிக்கப்பட்டு இருப்பாங்க சிலர், தரித்திரராக இருப்பாங்க சிலர் குருடர நிர்வாணியமாக இருக்கிறது அறியாமல் என்ன சொல்லுகிறான்னா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் அல்லேலூயா நான் ஐஸ்வர்யவான் என்றும் சொல்லுவாங்க. அப்போ திரவேசியம் பண்ணுகிறவன் என்றும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடியால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவா என்று எழுது என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பாங்க, வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க, பரிதபிக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. வெளியே இவன்ட்டெல்லாம் நம்மளை சொன்னால் என்ன நடக்குமோ, எப்படி நம்மளை பற்றி என்ன புரிந்து கொள்ளுவார்கள், அப்படி இருப்பார்கள். சிலர் குருடனா நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியினால ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது என்றார். இப்போ சபைகளுக்கு சொல்லுகிறதுனா சபையில் ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு பேசும் பொழுது இப்படித்தான் வசனம் சொல்லுகிறது, இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்க, இதிலிருந்து விட்டு விலகி ஓடி வாங்க அப்படின்னு ஊழியர்கள் சொல்லும் பொழுது, இது எனக்குத்தான் கர்த்தர், நீங்கள் அந்த இதில் அகப்பட்டு கொண்டு இருப்பீர்களானா கர்த்தர் எனக்குத்தான் பேசுகிறார், நான் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படி என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் கேட்டு, அப்போ அந்த வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் வந்துருங்க. கர்த்தர் பெரியவர்களை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மெய் துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம், சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்தமுள்ள கர்த்தர் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாற்ற தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.